ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரபா ஆன் வீல்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு வீடியோவில் ஐஸ்கிரீம் குச்சியை வச்சு ஒரு அழகான வால் டெக்கார் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் வரும். சரிங்களா? இப்போ வாங்க நம்ம இந்த வால் டெக்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 4 ஐஸ்கிரீம் குச்சி எடுத்துட்டு அது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி 4 குச்சியை வந்து ஒன்றா இந்த மாதிரி அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி 4 குச்சியை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ஒட்டினதுக்கு அப்புறமா இதுக்கு நடுவில் வந்து 2 குச்சியை நம்ம வெர்டிக்கலாக ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து 2 குச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை இதோட நடுவில் வந்து வச்சு பாருங்க. 2 சைடுமே வந்து ஈக்குவலான ஸ்பேஸ் இருக்கணும். இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு இப்போ க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ நம்ம அந்த அந்த குச்சிகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த கேப் வந்து ஈவனாக இருக்கணும். எல்லாத்துக்குமே வந்து சமமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வந்து இந்த 2 வெர்டிக்கலாக வைக்க போகிற குச்சியை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். வெர்டிக்கலாக ஒட்டினதுக்கு அப்புறமா வந்து மறுபடியும் 2 குச்சி எடுத்து நம்ம அதை ஹாரிசான்டலாக இதே மாதிரி ஒட்டிக்கலாம். இதே மாதிரி அதுக்குமே வந்து சமமான அளவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கலாம். சரியான இடைவெளி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கு அப்படின்னும் போது நம்ம அது கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஒயிட் க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கு மேலே வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம 4 ஸ்கொயர் பீசஸை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த 4 ஸ்கொயர் பீசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 24 குச்சி வந்து தேவைப்படும். இந்த மாதிரி வந்து நான் ஒரு 4 பீஸை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதை ஒட்டி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி வந்து 4 ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ நான் வந்து 4 ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸோ இந்த குச்சிகள் எல்லாம் பார்த்தோன்னா நம்ம பிளெயினாக இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து இப்போ கலர் பண்ண போகிறோம். நம்மளுடைய வால்க்கு மேட்சிங்காக என்ன கலர் பண்ண முடியுமோ அந்த கலர் பண்ணிக்கலாம். என்னுடைய வால் வந்து பைனாப்பிள் எல்லோ, அதுக்கு வந்து பிளாக் கலர் வந்து நல்லா இருக்கும். அதனால நான் வந்து அக்ரிலிக் பிளாக் எடுத்து இந்த குச்சிக்கு வந்து நல்லா பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து கடையில எல்லாம் வந்து கலர் பண்ண குச்சிகளே வந்து கிடைக்குது. நான் வந்து நிறைய கிராஃப்ட் ஐட்டம் பண்ணோன்றதுக்காக பல்காக வாங்கி வச்சிருந்ததுனால பிளெயினாக வாங்கி வச்சிருக்கேன். அதனால இதுக்கு வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த வால் டெக்கார் மட்டும் தனியாக பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கலர் பண்ண குச்சியை கூட வாங்கி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அது இன்னுமே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலில் வந்து ஐஸ்கிரீம் குச்சியை வச்சு நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ணியிருக்கோம். லைக் டேபிள் லேம்ப் பண்ணியிருக்கோம், மினி டேபிள் லேம்ப் பண்ணியிருக்கோம், அப்புறமா ஃப்ளவர் வாஷ், பெயிண்ட் ஸ்டாண்ட், இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கையும் வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து எல்லா குச்சியுமே வந்து கேப் இல்லாமல் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எங்கேயாவது கேப்ஸ் தெரியுதான்னு பார்த்து அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். 2 சைடுமே வந்து பெயிண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு அது டெக்கோர் பண்ணும்போது வந்து அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக தெரியாமல் இருக்கும். சரிங்களா? நீங்கள் நம்ம சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இந்த குச்சிகளை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி தான் குச்சியை பெயிண்ட் பண்ணுறது. நம்ம வந்து ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எங்கேயாவது கேப்ஸில் ஒயிட்டாக தெரிஞ்சது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம கலர் வந்து மறுபடியும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இது பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி எல்லா குச்சிகளையுமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம ரெடி பண்ண ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தோம்னா நம்மளுடைய இது வந்து ரெடி ஆயிடுச்சு.
ஸோ 4 குச்சியுமே வந்து நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஐ மீன் 4 குச்சியில் அந்த 4 ஸ்கொயரையுமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு, இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒயிட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு குட்டி குட்டி கண்ணாடி இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் ஒட்டிக்கணும். நான் வந்து இன்னைக்கு ரவுண்ட் ஷேப் கண்ணாடி எடுத்திருக்கேன். ரவுண்ட் ஷேப் கண்ணாடி வந்து இதில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கண்ணாடி எல்லாமே நான் அமேசானில் வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் கிடச்சிது. அந்த பேக்கேஜ் தான் வாங்கியிருக்கேன். அதில் வந்து ஒவ்வொரு ஷேப்புமே வந்து ஒவ்வொரு டிசைனுமே வந்து 2 ஷேப்பில் கிடைக்குது. அதாவது கொஞ்சம் சின்ன ஷேப்பு, அதை விட கொஞ்சம் பெரிய ஷேப், இந்த மாதிரி வந்து எல்லாமே கிடைக்குது. லைக் ஸ்கொயர், ட்ரையாங்கிள், சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸில் நமக்கு அந்த கண்ணாடிகள்லாம் கிடைக்குது. அப்புறம் இங்கே பார்த்தோன்னா நான் வந்து இந்த இடத்துல மட்டும் க்ளூ அப்ளை பண்ணல, மீதி எல்லா இடத்துலையுமே வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ க்ளூ அப்ளை பண்ண எல்லா இடத்துலையுமே வந்து அந்த குட்டி கண்ணாடியை வந்து நல்லா ஒட்டிடலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து கண்ணாடி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது குச்சின்றதுனால கண்ணாடி வந்து ஈஸியாக ஒட்டிக்கும். நமக்கு உதிர்ந்து வரும் அப்படின்ற பயம்லாம் கிடையாது. ஏன்னா அது ஒன்ஸ் ஒட்டிடுச்சுன்னா அது உதிர்ந்து வராது. அதனால வந்து நல்லா இந்த கண்ணாடியை நம்ம ஒட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா ஜாயிண்ட்ஸ்லையுமே வந்து இந்த மாதிரி க்ளூ போட்டிருக்கோம். க்ளூ போட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கண்ணாடியை வந்து ஒட்டிடலாம். இந்த வால் டெக்கர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அண்டு நம்மளுடைய வாலை வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வந்து டெக்கரேட் பண்ண முடியும். அண்ட் இது பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவுமே செலவும் அதிகமாக ஆகாது. ஐஸ்கிரீம் குச்சியை வாங்கிட்டு நம்மக்கிட்ட க்ளூவும் இந்த மாதிரி சின்ன சின்ன மிரர்ஸ் இருந்தால் போதும், ஈஸியாக வந்து இந்த வால் டெக்கர் பண்ணிடலாம். இது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு கண்ணாடியெல்லாம் வந்து ஒட்டிட்டோம். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சிருக்கிற 4 ஸ்கொயர்ஸ்லேயுமே வந்து இந்த மாதிரி கண்ணாடிகளை வந்து நம்ம ஒட்டிடணும். நம்ம க்ளூ அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா ஜாயின்ஸ்லேயுமே வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறோம். ஒயிட் க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த கண்ணாடியை வந்து நம்ம ஒட்டணும். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் மட்டும் ஒரு கார்னரில், ஏன்னா அந்த கார்னரில் தான் நம்ம வந்து லைட்டாக டச் பண்ண போகிறோம். அதனால வந்து அந்த பிளேஸை மட்டும் விட்டுட்டு நம்ம மீதி இருக்கிற அந்த இடத்துல எல்லாமே வந்து ஜாயின்ஸ்லாம் கண்ணாடியை வந்து ஒட்டுறோம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கண்ணாடி ஒட்டினதுக்கப்புறமா நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அது எப்படி எப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி எல்லா கண்ணாடியுமே வந்து நம்ம இந்த க்ளூவில் வச்சு லைட்டாக அழுத்தி விட்டோம் அப்படின்னா போதும், அது வந்து நல்ல ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நான் பிச்சு பார்த்தேன், காஞ்சதுக்கப்புறம் அது பிச்சாலுமே வந்து வரல, அந்தளவுக்கு வந்து அது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால வந்து நம்ம க்ளூ போட்டு ஒட்டினாலுமே வந்து இந்த குச்சியில் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா கண்ணாடிகளையுமே வந்து நம்ம இந்த ஜாயின்ஸ்லாம் அழகாக ஒட்டிடணும். இந்த கண்ணாடி ஒட்டின உடனே வந்து இதெல்லாம் இந்த குச்சியெல்லாம் வந்து நல்ல ஒரு ஸ்பார்க்லிங் எஃபெக்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, பயங்கர கிளிட்டரியாக. இப்போ இந்த ஸ்பேஸில் வந்து நான் இந்த டீ லைட் கேண்டில் இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்கேன். எல்இடி டீ லைட் கேண்டில். இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அண்டு நம்ம இப்படி ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அழகாக எரிய ஆரம்பிச்சிடும். இதை வந்து அப்படியே டைரெக்டாக வந்து நம்ம க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வேறு ஏதாவது டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஹெவி ஆகிடும். அதனால வந்து டைரெக்டாகவே க்ளூ அப்ளை பண்ணி இதை ஒட்டிக்கலாம். அப்போ தான் வந்து இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் மோரோவர் வந்து நம்ம பிடிச்சி இழுத்தாலும் வராது. ஒன்ஸ் ஒட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து வராது. நல்ல ஸ்ட்ராங்காகவும் வந்து இது நம்ம ஹேங் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி இதை வச்சிட்டோன்னா கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா காஞ்சி அந்த ஐஸ்கிரீம் குச்சி இருக்கு இல்லையா, அதோட நல்லா பிடிச்சிக்கும். அதுக்கப்புறமா எடுத்து நம்மளுடைய சுவரில் அலங்காரம் பண்ணிடலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து ஒட்டிட்டேன் பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிற அந்த 4
சதுரமாக செஞ்சுருக்கோம் இல்லையா ஐஸ்கிரீம் குச்சியை, அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி விளக்கு வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது நம்மளுடைய சுவரில் வந்து நம்ம அழகாக வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்மளுடைய சுவரில் மாட்டினோன்னே இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். until then see you all, bye bye.